Hi friends, Satish from Cartoon Teacher TNPC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15th டிசம்பர். ஸோ மெயின் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. December 27 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்லி இப்போ யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. December 27 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டு ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் அண்ட் பார்ட்னர்ஷிப் அகைன்ஸ்ட் எபிடமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சூழலில் இருக்கிறது இது பண்ண ரெடியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான அவேர்னஸ் தான் இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. December 27. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இந்தியா அண்ட் பிரிட்டன். அதாவது அங்கே நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்லுங்கள், யூகே பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வந்து 2021 ரிப்பப்ளிக் டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் அஸ் அ சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ அங்கேருந்து ஃபாரின் செக்ரட்டரி வந்து வந்திருக்காரு இப்போ, டொமினிக் ராப்னு சொல்லி. ஸோ விசிட் டு இந்தியா வில் பி மீட்டிங் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இங்கே வந்து நம்மளதில் யார் இருக்கா, எஸ் ஜெய்சங்கர். ஸோ அவர் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ 2004 சின்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பிரிட்டன் இந்தியா கூட. ஸோ அதே போல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரெலவெண்ட்டாகவும் பேச போகிறாங்க. அண்ட் G2G அக்ரிமெண்ட், அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆன் ஜெட் இன்ஜின்ஸ் டெக்னாலஜி. அது இல்லாமல் குயின் எலிசபெத் கிளாஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஃபார் இந்தியன் நேவி அண்ட் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் டெக்னாலஜிஸ். இது எல்லாமே இந்த மீட்டிங்கில் டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வந்து வருவாரா இல்லையா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதும் இவருடைய இந்த மீட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அங்கே பிரிட்டன் ஃபாரின் செக்ரட்டரி டொமினிக் ராப். அடுத்து வந்து சார்க் டே, 36th சார்க் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்போ, December 8. 1985 ஃபஸ்ட்டு சமிட் வந்து டாக்காவில் நடந்திருக்கு. இப்போ யார் சேர்மனாக இருக்குது அப்படின்னா நேபாள், சார்க்கோடைய சேர்மனு. இது ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க மெம்பர்ஸ்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதோட மெம்பர்ஸ் யார், ஆப்கானிஸ்தான், மால்தீவ்ஸ். இதுதான் இங்கே தான் கன்ஃபியூஷன் வரும். சம்டைம்ஸ் வந்து மியான்மராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் டவுட் இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான், மால்தீவ்ஸ். அடுத்து பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தியா, நேபாள். ஸோ இதுக்கு தான் ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கு MBBS பின். ஸோ ஆப்கானிஸ்தான், அடுத்து வந்து மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்தியா அண்ட் நேபாள். ஸோ இது ஷார்ட் ஃபார்ம் வந்து MBBS பின். ஸோ அடுத்து வந்து தேர்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸு. ஸோ குஜராத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னது, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி பார்க் இன் கட்ச், குஜராத்தில் கொண்டு வராங்க. சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு டெடிகேட்டட் பிளேஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டீசாலினேஷன் பிளான்ட், எதுக்கு, கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றுறதுக்கு டீசாலினேஷன் பிளான்ட் இன் அட் மான்வி. ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்ட்டேஜஸ் வந்து இது பண்ணுறதுக்காக கடல் தண்ணியை வந்து இது பண்ணி பியூரிஃபை பண்ணி ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மில்க் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து அட் சரஹத் டைரி. ஸோ இங்கேயும் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணியிருக்கிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த 3 ப்ரோக்ராம்ஸை. அடுத்து வந்து டிஃபென்ஸு. ஹிம்கிரி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெல்த் ஃப்ரிகேட் அப்படிங்கிறாங்க. இது என்ன, இந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட், அதாவது அவுட் ஆஃப் 3 மொத்தம் 3 இருக்க போது அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து இதுதான். இது வந்து அண்டர் ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட் கேட்டகரியில். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டெல்த் டெக்னாலஜி டெக்னிக் டு டிடெக்ட் ஹார்டர் பை ரேடார், விஷுவல், சோனார் அண்ட் இன்ஃப்ரா மெத்தட்ஸு. அதாவது இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இதுலேருந்து அவாய்ட் ஆகிறதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஷிப் வந்து இதாக இருக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து சக்ஷம். இது வந்து இட் இஸ் OPV, அதாவது ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெஹிக்கிள். யார் வெசலில் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5th வெசல், அதான் 5th அண்ட் லாஸ்ட் வெசல் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ICG சக்ஷம். ICGனா இந்தியன் கோஸ்ட் கார்டு. அடுத்து வந்து ஆன்டி ட்ரோன். இது வந்து டு டேக்கிள் ட்ரோன் இந்தியன் நேவி ஆர்டர்ட் இஸ்ரேலி ஸ்மாஷ் 2000+ சிஸ்டம். ஸோ இஸ்ரேல் கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இஸ்ரேலி ஸ்மாஷ் 2000+ சிஸ்டம்ங்கிறது ட்ரோன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வருது. அடுத்து ஆர்மி சர்வீசஸ் காப்ஸ் வந்து ASC 260th காப்ஸ் டே செலிப்ரேட்டட் பை இந்தியன் ஆர்மி. இட் இஸ் தி ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியாவில். ஸோ இந்தியன் ஆர்மி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆர்மி சர்வீசஸ் காப்ஸ் 260th காப்ஸ் டே. ஸோ எக்கானமியில் வந்து இது வந்து நியூஸில் வந்துருக்கு. இது வந்து அந்த நியூஸ் ரொம்ப ரெலவெண்ட் இல்லை, பட் ஆனால் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரைம் மினிஸ்டர் ஜே அப்படிங்கிறாங்க. அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது வந்து ஆயுஷ்மான் பாரத், அதாவது ஏபி பிரைம் மினிஸ்டர் ஜே, இதுதான் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஹெல்த் கேர் ஸ்கீம் தான் 2018 லான்ச் பண்ணுறாங்க, 23rd செப்டம்பர். ஸோ அடுத்து வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. யாருடைய லைசன்ஸ்னால் இந்த பேங்க்கோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. அந்த பேங்க் பேர் என்ன, கரட் ஜனதா சஹகரி பேங்க் லிமிடெட். இது மகாராஷ்டிரா பேஸ்டு. ஸோ RBI வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை என்ன பார்த்தோம், லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து நம்ம சென்னை பேஸ்டு பேங்க்கு. இது வந்து DBS பேங்க்கு கூட மர்ஜ் ஆயிடுச்சு, சிங்கப்பூர் பேஸ்டு.
அடுத்து வந்து நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். ஸோ இது வந்து டிஜிட்டல் கொண்டு போகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அனௌன்ஸ்டு டியூரிங் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் 2020 வந்து பேசியிருக்காரு. அதே போல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இந்த ஹெல்த் செக்டர் கொண்டு போய் பார்க்குறாங்க. இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸோடைய ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் வந்து அதில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்றது பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 ஸ்டேட்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு. கோவா, ஆந்திர பிரதேஷ், ஹரியானா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, யூபி, திரிபுரா அண்டு குஜராத். இதில் ரொம்ப பிக்கஸ்ட் பெனிஃபிஷரிஸ் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூபி தான், அடுத்து கர்நாடகா, அடுத்து தேர்டு குஜராத். 6th வந்து என்விரான்மெண்ட்டு, COP26 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்ச், UNFCCC. ஸோ இந்த கன்வென்ஷன் இதாவது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் ட்ரீட்டி 1992 கொண்டு வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 1995 எவ்ரி இயர் வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து பெர்லினில் நடந்துச்சு, அதான் COP01. ஸோ நெக்ஸ்ட்டு 2021 எங்கே நடக்க போகுதுன்னா கிளாஸ்கோ யூகேல நடக்க போகுது. அது இப்போ அதோட இது பேர் என்னன்னா COP26. ஸோ COP26 இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டும் 2015 அதே போல் ஒரு COP கான்ஃபரன்ஸில் பாஸ் பண்ணது தான். இது வந்து இப்போ கரண்ட்டாக பாரிஸ் அக்ரிமெண்ட் தான் இதில் இருக்குது, ஆக்டிங்கில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால் 1997 ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அது பேஸ் பண்ணி தான் கிளைமேட் சேஞ்சஸ் ரெலவெண்ட்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சூப்பர் சீட் பண்ணி வந்தது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015. ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்க போது COP26. அடுத்து வந்து 8 அர்பன் கவர்னன்ஸ் ரேங்க். அதாவது கவர்னன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா பிரஜா ஃபவுண்டேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒடிசா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, மகாராஷ்டிரா செகண்டு, சத்தீஸ்கர் தேர்டு. இதில் ரொம்ப வீக் லீஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னா மணிப்பூர் அண்ட் நாகாலாண்ட் நார்த் ஈஸ்ட்டில். ஸோ லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. பிரஜா ஃபவுண்டேஷன் ரிலீஸ்ட் அர்பன் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், ஒடிசா ஃபஸ்ட்டு, அடுத்து மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் தேர்டு. ஸ்போர்ட்ஸில் வந்து விராட் கோலி அவர்களுக்கு வந்து என்னென்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாஃப் செஞ்சுரிஸ் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் T20 வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ரோஹித் சர்மா இருந்தாங்க. இப்போ வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு விராட் கோலி. ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாஃப் செஞ்சுரிஸ் 50 எடுத்திருக்காங்க ஸ்கோரிங் T20s. அடுத்து 11 வந்து புக்ஸு. தர்மா டீகோடிங் த எபிக்ஸ் ஃபார் அ மீனிங்ஃபுல் லைஃப், ரிட்டன் பை அமித் திரிபதி. ஸோ இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து இவர் தான், தர்மா பை அமித். அடுத்து ஸ்பேஸு, நேவிகேஷன் ஐசி. ஸோ இது என்னென்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் IMO வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க இந்த ஐசி. இந்த நேவிகேஷன் ஐசிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு GPS போல் இந்தியாவோட நேவிகேஷன் சிஸ்டம் இது. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க யார், இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அஸ் அ காம்பனண்ட் ஆஃப் தி வேர்ல்டு வைடு ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டமாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த ஐசியை. இது வந்து இந்தியாவோடது எப்படி GPS இருக்கோ அதே போல் இது இந்தியாவோடது. டு ப்ரொவைட் அக்யூரேட் பொசிஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் டு யூசர்ஸ் இன் இந்தியா. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. க்ராலர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிரா சைபர் டிபார்ட்மெண்ட் வந்து இது வாங்குறாங்க, ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா இன்டர்போல் கிட்ட இருந்து. எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறாங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு தான் குறிப்பாக யூஸ் பண்ண போகிறாங்க. அது ஆப்ரேஷன் பிளாக் ஃபேஸுங்கிறது என்னென்னா இந்த CSAM அப்படிங்கிறது தான். அது CSAMனா என்னென்னா சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் மெட்டீரியல். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக அது குற்றத்தில் ஈடுபடுறவங்களையும் அவங்கள ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்காகவும் இந்த க்ராலர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து வாங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா சைபர் டிபார்ட்மெண்ட்டு ஃபார் ஆப்ரேஷன் பிளாக் ஃபேஸ்க்கு. அடுத்து மலேரியாவில் இந்தியா தான் வந்து ரொம்ப ஹை வந்து இந்த வேர்ல்டு வந்து மலேரியா அக்கௌண்ட் இருக்கிறது. அதுலேயும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டியூரிங் திஸ் பேண்டமிக் 17.6% கம்பேர் டு 2019 நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதில் நல்லா ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட் வந்து எதுனா மேகாலயா, அடுத்து ஒடிசா, அடுத்து ஜார்க்கண்ட். 3மே வந்து ஹை பெர்ஃபார்மிங் இதில் இருக்குது. மலேரியா வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த மிஸ்டீரியஸ் டிசீஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எங்கள் ஆந்திர பிரதேஷில் எல்லூர் வில்லேஜில் வந்து வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ எல்லூர் வில்லேஜுங்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தோம். அதில் வந்து எய்ம்ஸ்லேருந்து வந்த டாக்டர்ஸ்லாம் அதை வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லெட் அண்ட் நிக்கல் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எய்தர் த்ரூ ட்ரிங்கிங் வாட்டர் இல்லைனா மில்க் கன்சம்ஷனில் இந்த லெட் அண்ட் நிக்கல் வந்து அது கன்சியூம் ஆகிருக்கு. அதனால தான் இந்த இது வந்து காசு ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் உண்டு, லெட் அண்ட் நிக்கல் அது. அடுத்து வந்து தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். இது அம்மா மினி கிளினிக் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கீமு ஈச் கிளினிக் ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு அசிஸ்டண்ட் அதில் இருப்பாங்க. ஒரு மார்னிங் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 4 hours இருப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து ப்ரைமரி ஹெல்த் கேருங்கிறது ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது ஹெல்த் கேருங்கிறது. பட் இந்த ஹெல்த் கேருக்கும் இந்த டிஸ்டன்ஸை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு அம்மா மினி கிளினிக்ன்றது இங்கே ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைமரி ஹெல்த் கேர்ஸ் ஆல்ரெடி இருக்குது, பட் ஆனால் அது கூட இன்னும் டிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் இல்லாத இடங்களில் இந்த அம்மா மினி கிளினிக் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க.
அடுத்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாக வந்து 18 MOU சைன் பண்ணியிருக்காங்க. 19,995 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளே வந்து வரப்போகுது. அதில் வந்து ஓலா வந்து ஃபஸ்ட்டு சோலார் அப்படிங்கிற ஒரு USA கம்பெனியோட சைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இங்கே தமிழ்நாட்டில் செட் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை, அது வந்து சவுத் ஏஷியாஸை எல்லாத்துக்குமே இது பண்ண போகிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஏரோஸ்பேஸ் கிளஸ்டர் பார்க் வந்து சேலமில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து EV ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் மொபைலிட்டி பார்க், அது வந்து திருப்பூரில். அடுத்து விண்டு பிளேட் மேனுஃபேக்சரிங், அந்த விண்டு ப்ரொடக்ஷனுக்கு அந்த பிளேடு இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிற வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த நியூ வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் இந்த 14th கரண்ட் அஃபேர்லேயே பார்த்துட்டோம். ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அப்ரூவ் த ஏரியா கனர்கவுன், அந்த இது பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ புது வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து சந்திரபூர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். 50th வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஸோ ஆக்சுவலி அதை தான் நான் கொஸ்டினில் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் டெலிட் பண்ணல. ஸோ கொஸ்டின் வந்து என்ன, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் த நியூ வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இன் கனர்கவுன், இது மகாராஷ்டிரா தான். ஸோ இதுவும் படிச்சுருங்க. December 15 பார்த்துருங்க. நான் 16th வந்து இன்றைக்கி உங்களுக்கு திரும்பி அடுத்து இன்னொரு 2-3 hours நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.